இசிபியின் ஸ்தாபனத்தார் நடத்தும் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்தியாவில் சென்னை பட்டணத்தில் மடிப்பாக்கம் என்கிற பகுதிகளிலே சியோன் ஜெப ஊழிய சபையின் சார்பில் கிட்டத்தட்ட 12 வருடங்களாக நான் அந்த ஊழியத்தோடு இணைந்து ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். ஆண்டவர் இயேசு என்னையும் இந்த லண்டன் மாநகரத்திற்கு கொண்டு வந்து இந்த நாளிலும் உங்களை சந்திக்கும்படியாய் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக என் தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன். அவருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் வேதத்திலிருந்து சில பகுதிகளை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக முதலாவது யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனங்களை ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது அந்த இடத்துல மோசே உயிரோடு இல்லை. யோசுவாவினுடைய உள்ளத்துல ஒரே ஒரு காரியம்தான், இந்த ஜனங்களை நான் எப்படி வழி நடத்த போகிறேன். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, பல லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. மோசேக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றவர்கள் இவர்கள். தேவனை பரீட்சை பார்த்த இந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட 6.5 லட்சம் புருஷர்கள், ஏறத்தாழ 25 to 30 லட்சம் மக்கள் இருப்பாங்க. இந்த மக்களை தனித்து ஒருவனாய் நான் எப்படி வழி நடத்த போகிறேன் என்று பலவித குழப்பங்களோடும் பலவித எண்ணங்களோடும் மனதிலே சோரோடு இருக்கிற அந்த யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான், நான் மோசையோடு இருந்தது போலவே நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கொடுத்த பிறகுதான் யோசுவாவினுடைய உள்ளத்துல ஒரு மாபெரும் தைரியம் வருகிறது, ஒரு மாபெரும் பலன் வருகிறது. ஏனென்றால் இந்த வார்த்தையை சொன்னது ஒரு மனிதன் அல்ல, முழு உலகத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த வார்த்தை யோசுவாவுக்கு கொடுத்தது நிமித்தம் அந்த தைரியத்தினாலே அவன் பல காரியங்களை செய்து முடிக்கிறதை நாம வேதத்துல பார்க்கிறோம். இன்றைக்கும் நமக்கு அதுதான் குழப்பம். ஆபீஸ்ல ஒரு புது ப்ராஜெக்ட் கொடுக்கறாங்க, இது என்னால எப்படி செய்ய முடியும், இல்லை இந்த குடும்பத்தை எப்படி என்னால் வழி நடத்த முடியும், என் பிள்ளைகளை எப்படி நான் வழி நடத்த முடியும், பலவித குழப்பங்கள் இருக்கிறோம், பலவித சோர்வுகளில் இருக்கிறோம். இந்த இடத்துல நான் என்னால் எப்படி இதை நடத்த முடியும், இது உலக ஞானத்தினால முடியுமா, இல்லை உலக அறிவினால இது முடியுமா, நான் படித்த படிப்பினால முடியுமா? இல்லை, இதற்கென்று ஆண்டவர் சில விசேஷித்த ஞானத்தை வைத்திருக்கிறார். உங்க ப்ராஜெக்ட்ல நீங்க பெரிய ஆளாக வரணும், வேலை செய்கிற இடத்துல உயர்ந்த இடத்திற்கு நீங்க வரணும், கர்த்தர் விரும்புகிறபடி நீங்க செய்யணும். கர்த்தர் உங்களை உயர்த்துவது தான் தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது, திட்டமாய் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போலவே நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த வார்த்தையை சொன்ன பிறகு எப்படி யோசுவாவுக்கு ஒரு புதிய பலன் வந்ததோ அதே விதமாக இன்றைக்கும் ஆண்டவர் அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறார். மோசையோடு இருந்தது போலவே நான் உன்னோடு கூட இருப்பேன். அந்த வார்த்தையின் நிமித்தம் நாம பலன் அடைகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். குடும்பத்துல என்ன பிரச்சனை, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில என்ன போராட்டம், நீங்க சந்திக்கிறதான சூழ்நிலை என்ன, எல்லாவற்றிலிருந்து ஜெயமெடுக்க ஒரே ஒரு தைரியம் தேவனுடைய வார்த்தை. எப்படி அந்த வார்த்தை மோசையினுடைய உள்ளத்திலிருந்து நிரப்பி மோசே காலகாலமாக வழி நடத்தி வந்தது. 40 வருட காலங்கள் மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறார். பலவித வாதைகளின் மூலமாக, பலவித நன்மைகளின் மூலமாக, பலவித ஆசீர்வாதங்கள் மூலமாக மோசே வழி நடத்தி வருகிறார். மோசேக்கு பின்பாக அன்பு சகோதரனாகிய யோசுவா உள்ள வருகிறார். இந்த யோசுவாவினுடைய மனதில் அந்த குழப்பம் இருக்கிறது, இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்த முடியும்? அப்படி தயங்கி நிற்கிற வேலையில தான் ஆண்டவருடைய வார்த்தை யோசுவாவை பலப்படுத்துகிறது. இன்றைக்கு நீங்களும் தயங்கி நிற்கிறீங்களா? குடும்பத்தை குறித்து தயங்கி நிற்கிறீங்களா? வேலை நிலைகளை குறித்து தயங்கி போய் நிற்கிறீங்களா? நான் என்ன செய்வது? பொருளாதாரத்துல தயக்கம் இருக்கிறதா? இல்ல சில பாவத்தை விட்டுவிட முடியல, இந்த குடி பழக்கத்தை என்னையால விட்டுவிட முடியல, ஏதோ ஒரு பாவம் என்னை இரவில வந்து அழுத்துகிறது, என்னால நிம்மதியாய் தூங்க முடியல, பயப்படுகிறீங்களா? இன்னைக்கு நீங்க பயப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கை விடுவதும் இல்லை. இன்றைக்கு அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். சில வசனங்களை மேற்கொண்டு நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்துல ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த உலகம் பொல்லாதது, இந்த உலகம் மாயை நிறைந்தது, இந்த உலகம் பாவம் நிறைந்தது. இந்த உலகத்தில் யார் ஒரு மனிதனுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழும்புகிறான். ஆசீர்வாதங்களை தடை செய்வதற்காகவே பல மனிதர்கள் இருக்கிறார்கள். பொறாமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், குறை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் என்னால் எப்படி வாழ முடியும்? சிலருக்கு இந்த குழப்பம் இருக்கிறது. இதுல எப்படி என் பிள்ளைகளை நான் வளர்க்க முடியும்? இந்த ப்ராஜெக்ட்ல எப்படி நான் பெரிய ஆளாக வர முடியும்? என்னால முடியலே நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சர்வ சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அந்த வசனத்தின்படியாக ஆண்டவர் நம்மை திறம்பட நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்துல என்னால எப்படி வாழ முடியும்? அடிக்கடி நம்ம யோசிக்கிற ஒரு காரியம், இது பாவம் நிறைஞ்ச உலகங்க, இது அக்கிரமம் நிறைஞ்ச உலகங்க, இந்த உலகத்துல என்னால எப்படி வாழ முடியும்? நீங்க விரும்புகிறத தருவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, நம்முடைய தேற்றரவாளன், நம்முடைய சகோதரன் என்று சொல்லப்படுகிறது வேத வசனம். அவர் நம்மை நடத்துவார், தேவன் நம்மை நடத்துவார். இந்த உலகத்தில் திறம்பட நடத்துகிற ஒரே வல்லமை உள்ள தேவன் அவர் நம்மை நடத்துவார். சங்கீதம் 37வது அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறது இல்லை. தேவன் தம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விலகுகிறவர் அல்ல. அவரால் முடியும், தேவனால முடியும். தேவன் தம்முடைய பெயரால நம்மை ஆசீர்வதிக்க அவர் இறங்கி வந்தவர். அவரால் முடியும், நிச்சயமாய் முடியும். நீங்க நம்புவது அவராலே வரும். தேவனுடைய வார்த்தை அதுதான் நமக்கு சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்படி ஆண்டவர் யோசுவாவுக்கு உதவி செய்கிறார்? கிட்டத்தட்ட அந்த மக்களை வழி நடத்தக்கூடிய அந்த தெய்வீக ஞானத்தை ஆண்டவர் அருளுகிறார். இன்றைக்கு நீங்கள் கேட்க வேண்டியது அதுதான், ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு எனக்கு வழிகளை திறக்க வேண்டும், எனக்கு அந்த ஞானத்தை நீங்க தர வேண்டும், அந்த அறிவை நீங்க தர வேண்டும். நீங்க முழங்கால் படியிடணும், தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். இன்னைக்கு அநேகர் ஜெபத்துல குறை உள்ளவர்களா இருக்கிறோம். தேவனை தேடுவதிலும் கர்த்தரை தேடுவதிலும் அவருடைய சமூகத்துல காத்திருப்பதிலும் குறை உள்ளவர்களா இருக்கிறோம். நான் ஆண்டவரை மனசுல நினைச்சிருக்கிறேங்க, அவர் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லுகிறோமே தவிர, ஆனால் நம்ம ஜெபத்துல எவ்வளவு நேரம் நம்ம தாழ்த்துகிறோம், எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம் என்பதை குறித்து சற்று நீங்க ஆராய வேண்டிய ஒரு நேரம் இது. இன்னைக்கு பெரிய இடத்திற்கு வரணும், மேன்மையான நிலைகளுக்கு வரணும், ஆசீர்வாதத்துல உயர்ந்த நிலைகளுக்கு நான் வரணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆபிரகாமை போல நான் ஆசீர்வதிக்கப்பட வேணும், எல்லாம் நினைக்கிறது சரிதான். ஆனால் நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? யோசுவாவை குறித்து வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. மோசே தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த போதெல்லாம் யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாது இருந்தான். அவன் சபையோடு ஐக்கியம் உள்ளவனாய் இருந்தான், தேவனோடு ஐக்கியம் உள்ளவனாய் இருந்தான். இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் இங்க எங்கே இருக்கிறது? சிலருக்கு உலகத்தோடு ஐக்கியம், சிலருக்கு நண்பர்களோடு ஐக்கியம், உலக பொருள்கள் மேல ஐக்கியம் இன்னைக்கு. ஆனா இந்த இடத்துல யோசுவா நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறார், அவருடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய ஐக்கியம் இருக்கிறதுனால தேவனுடைய ஞானத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார், அந்த வல்லமை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார், அந்த அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, தேவன் கொடுக்கிற அந்த மாபெரும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள, அதற்காக நம்ம தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களா இன்றைக்கு நாம் காணப்பட வேண்டும். ஜெபம் நமக்கு அதிகரிக்க வேண்டும். இன்னைக்கு ஜெபத்துல மிக மிக குறைந்தவர்களாய் நாம காணப்படுகிறோம். ஜெபம் அதிகமாய் தேவைப்படுகிறது. ஒரு காரியத்திலே சாதிப்பதற்கு, தேவன் நம்மை உயர்த்துவதற்கு, அந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு உங்களுடைய ஜெபம் அவசியமாய் இருக்கிறது. உங்க மூளை சாதிக்காத ஒரு காரியத்தை உங்க முழங்கால் சாதித்து விடும்.
உங்க முழங்காலிலே நின்று தேவனை தேடுங்க. உங்க முழங்காலிலே நின்று தேவனை ஆராதிங்க. உங்க முழங்காலிலே நின்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நாம் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேத வசனங்க தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுகிறது இல்லை. அவர் கைவிடுவதே இல்லை. சிலர் நினைக்கிறாங்க, என் தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ, இந்த சூழ்நிலைகளை நான் அமுங்கி போய் கொண்டு இருக்கிறேனே, இந்த துன்பத்தில் நான் விழுந்து கொண்டு இருக்கிறேனே, இந்த பாவ படுகொலியில நான் அடிக்கடி விழுந்து கொண்டே இருக்கிறேனே, என்னால் எழும்ப முடியவில்லையே, ஒரு வாரம் செபித்தால் மறுபடி நான் வீழ்ச்சிக்குள்ளாக போய்விடுகிறேனே, ஒரு வாரம் தேவனை நன்றாக துதிக்கிறேன், மறுபடி ஒரு வீழ்ச்சி எனக்குள்ள வருகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான், நீங்கள் செபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். யோசுவாவுடைய ஐக்கியம் ஆசரிப்பு கூடாரத்தோடு இருந்தது, தேவனோடு இருந்தது நிமித்தம்தான் தேவன் அவனுக்கு அந்த ஞானத்தை தருகிறார், அந்த வல்லமையை தருகிறார். இன்றைக்கு நமக்கு அந்த ஞானம் வேணும், அந்த அபிஷேகம் வேணும். நீங்க வேலை செய்கிற இடத்துல உயர்ந்த நிலைகளுக்கு வருவதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்துவதுதான் அவருக்கு பிரியமா இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, நீங்க வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளை சொல்லி ஜெபிக்க பழகுங்க. இன்னைக்கு ஆண்டவரை உயர்த்த பழகுங்க. உங்களுடைய செபத்துல எதெல்லாம் தடையா இருக்கிறதோ இன்றைக்கு அந்த தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுங்க. இது ஜெப நேரம் என்று ஒதுக்கி வைங்க. நீங்க ஜெபிக்கிற வேளையில கர்த்தருடைய வல்லமை உங்க மேல கடந்து வரும். நீங்க ஜெபிக்கிற வேளையில அந்த அக்கினி உங்க மேல கடந்து வரும். ஆவியானுடைய வல்லமை உங்க மேல கடந்து வரும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அந்த மாற்றத்தை கொண்டு வர உங்க வாழ்க்கையில் அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை கை விடுகிறது இல்லை. அவர் கை விடுவே மாட்டார். வசனத்தின்படியாக அடுத்ததாய் உபாகமம் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நீ பயப்படவும் நீ கலங்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நமக்குள்ள ஒரு கலக்கம் வருகிறது. நிறைய நேரங்கள்ல குடும்பத்தை குறித்து, நிறைய கணவன்மார்கள் குடும்பத்தை குறித்து ஒரு கலக்கம் இருக்கிறது. பிள்ளைகளை குறித்த பெற்றோருக்கு ஒரு கலக்கம் இருக்கிறது. இந்த பட்டணத்துல நான் எப்படி இந்த பிள்ளைகளை நான் வளர்த்து பெரியாளாக்குவது, இல்லை இந்த பிரச்சனை, ஒரு கடன் பிரச்சனை, இல்லை சொந்தக்காரங்க முன்னிலையில நிறைய அவமானங்கள் சந்தித்து இருக்கிறோம், இல்லை சபைகளின் முன்னிலையில நிறைய அவமானங்களை சந்தித்து இருக்கிறோம். இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருவது? ஆண்டவரே, இதுல இருந்து நான் எனக்கு வெளியே வர வழி தெரியல. நமக்குள்ள இருதயத்திற்குள்ளாக அந்த பாரத்தை போட்டு, அந்த கவலைகளை இருதயத்திற்குள்ளாக போட்டு, எல்லாவற்றையும் அந்த இருதயத்திற்குள்ள நிரப்பி தேவனுக்கும் தேவ பிரசன்னத்திற்கும் இன்றைக்கு இருதயத்துல இடமில்லாமல் போக பண்ணி விடுகிறோம். ஆண்டவர் அதை விருப்பமில்லை. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. அவர் விரும்புகிறது அதுதான், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் என்னிடத்துல கொடுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாவற்றையும் என்னிடம் கொடுங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்க உள்ளத்துல எதெல்லாம் கலக்கமா இருக்கிறது? எதை குறித்து பயப்படுகிறீங்க? சிலருக்கு இரவை பார்த்தாலே பயம், இரவில அந்த இருட்டை பார்த்தாலே ஒரு பயம், ஒரு நிழல் வந்தாலே ஒரு பயம், ஏதோ ஒரு திகில் உள்ள வருகிறது. சிலருக்கு வியாதி, சின்ன வியாதி வந்தாலே ஒரு பயம், ஐயோ இந்த வியாதி என்னை தாக்கிடுச்சு, என் சரீரம் உருக்குலைந்து போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறது. ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், நீ பயப்படவும் நீ கலங்கவும் வேண்டாம், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. இந்த வார்த்தையை சொல்லுகிறது சாதாரண மனிதன் அல்ல. எல்லோரும் மறுபடி நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், வானத்தையும் பூமியும் படைத்த, உங்களையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்மை உள்ளங்கையில வரைந்திருக்கிற தேவன் அவரால முடியும், அவரால் செய்ய முடியும். இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர என்னை கொண்டு வருவதற்கு அவரால் முடியும். இந்த வியாதியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர அவரால் முடியும். இந்த பாடுகள் மத்தியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர அவரால் முடியும். இந்த அக்கிரமங்களிலிருந்து வெளிவர அவரால் என்னை கொண்டு வர அவரால் முடியும். நீங்க அதை விசுவாசிக்கணும், உங்க உள்ளத்தில் அதை விசுவாசிக்கணும். தேவனோடு ஐக்கியமா இருக்கிற பிள்ளைங்களால மட்டும்தான் அதை நிரந்தரமாக அதை விசுவாசிக்க முடியும். அந்த விசுவாசம் யோசுவாவுக்குள்ள இருந்தது. இந்த பொல்லாத ஜனங்களை நான் எப்படி வழி நடத்தி போவேன்? கானானுக்கு இவங்களை உள்ள கொண்டு போகனே, ஒரு பெரிய வேலைக்காக அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான்.
மோசே அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை முடிந்த பின்பு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட அடுத்த மனிதனாக இந்த யோசுவா இருக்கிறான். இந்த யோசுவாவுக்கு அதுதான் பயம். இந்த ஜனங்களை நான் எப்படி வழி நடத்தி கொண்டு போகிறேன்? நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த ஜனம் பொல்லாத ஜனமாச்சே, இந்த ஜனம் அக்கிரமுள்ள ஜனமாச்சே, இது தேவனை பரீட்சை பார்த்த ஜனமாச்சே, எப்படி என்னால முடியும்? நம்மளால முடியாது, நம்முடைய அறிவினால முடியாது, நம்முடைய சுய எண்ணங்களினால முடியாது, நம்முடைய உலக ஞானங்களினால முடியாது. ஆனால் நம்மை உண்டாக்கிய தேவனால எல்லாம் கூடும். அவரால் எல்லாம் முடியும். அவர் நம்மோடு கூட இருந்து அவை நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மோசே ஆண்டவரிடத்தில் அதுதான் கேட்டார். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வருவீரானால் அதற்குரிய அடையாளத்தை எனக்கு காமிக்கணும். வேதாகமத்தில் முதலாக அடையாளம் கேட்ட மனிதன், தேவன் என்னோடு வருவதை நாங்கள் பார்க்கணும் என்று சொல்லி அடையாளம் கேட்ட ஒரு அற்புதமான மனிதன். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இதையெல்லாம் கூட இருந்து பார்த்தவர் தான் இந்த யோசுவா. மோசேனுடைய ஜபத்தை பார்த்தவன். மோசே முள்ளங்காலில இரவு பகலாக 40 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம அந்த மலையின் மேலே ஜெபித்ததை எல்லாம் கண்கூடாக பார்த்தவர் இந்த யோசுவா. இது ஜபத்தினால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இந்த மேன்மை கர்த்தரால வந்தது. அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அவர் தான் அந்த ஞானத்தை கொடுக்கணும், அவர் தான் எனக்கு அந்த வல்லமையை கொடுக்கணும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நின்று அந்த அபிஷேகத்தையும் வல்லமையையும் யோசுவா பெற்றுக் கொள்ளுகிறார். அதை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வசனங்களை கொடுக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். இன்றைக்கு முள்ளங்காலில நில்லுங்க, இரவில் முள்ளங்காலில நில்லுங்க, ஆண்டவரோடு அதிகமா செபிங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கவே அழைத்தீரே, என்னுடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் மேன்மைகள் வரவில்லையே, இன்னும் ஆண்டவரே எனக்கு அந்த பாடுகள் மாறவில்லையே. நீங்க ஜெபிக்கணும். நம்ம வேதாகமத்தில் பர்த்திமேயு குருடனை குறித்து நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். எல்லோரும் வாசித்ததான ஒரு பகுதி தான். அந்த மனிதனுடைய உள்ளத்தில் அந்த பகுதியில் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த மனிதனுடைய உள்ளத்துல ஒரு ஆசை, எப்படியாவது இந்த இயேசுவை தொட்டுவிட வேண்டும், இல்லை இயேசுவை குறித்து நம்ம என்ன பண்ணணும், எப்படியாவது அவர் கிட்ட போய் நின்றுடணும் அப்படிங்கிற சொல்லி ஒரு ஆசை வருகிறது. அந்த ஆசை நிமித்தம் இயேசு அந்த வழியாய் வருகிறதை கண்டு அவன் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறான். ஆனா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லுகிறாங்க, நீ அமைதலா இரு. சில நேரங்களில நம்ம ஜெபிக்கும் பொழுது மாற்றம் வராதது போலதான் இருக்கும். நான் அடிக்கடி ஜெபித்து விட்டேன், காலையில ஜெபிச்சிட்டேன், மாலையில ஜெபிச்சிட்டேன், ஒரு மாற்றமும் வரல. உங்களுடைய எண்ணங்களில் அப்படிதான் தோன்றும், சூழ்நிலைகளும் அப்படிதான் இருக்கும். இந்த குருடனும் அப்படிதான். அங்க கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கூப்பிட்ட உடனே அங்க பதில் வரவில்லை. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அதட்டுகிறாங்க, நீ ஏன் சத்தம் விடுகிறாய்? அவன் சத்தத்தை நிறுத்தி விடவில்லை, சத்தத்தை இன்னும் அதிகரிக்கிறான். 2 மடங்காக சத்தத்தை உயர்த்துகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தின உடனே தேவன், அங்க நடந்து போய் கொண்டிருந்த தேவன் நின்று விடுகிறார். தம்முடைய கரங்களை நீட்டி அவனை அழைக்கிறார். அதே போலதான் உங்களுடைய ஜெபங்கள் பரலோக சமூகத்தில் உங்க ஜெபங்கள் போய் சேர்ந்த உடனே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் இறங்கி வந்து விடுவார். உங்களுடைய காரியங்கள், குறைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்காக, உங்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக, அந்த வல்லமையை கொடுப்பதற்காக, நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பதற்காக தேவன் இறங்கி விடுவார். அங்க இயேசு நின்று விடுகிறார். நின்ற உடனே அந்த குருடன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு ஆண்டவருடைய அருகில வந்து நிற்கிறதை பார்க்க முடியும். சடுதியில மாறும். அதுதான் ஜெபம். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதை ஆயத்தப்படுத்துகிறார் ஆண்டவர். நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னை விட்டு விலக வேண்டும், இந்த பாடுகள் என்னை விட்டு விலகணும், இந்த பொருளாதார சூழ்நிலை என் குடும்பத்திலிருந்து மாற வேண்டும், நான் உயர்ந்த நிலைகளுக்கு வருவதற்காக ஆசைப்படுகிறேன், என் பிள்ளைங்க நல்ல படித்து நல்ல நிலைகளுக்கு வருவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் உங்களுக்காக அதை உருவாக்க ஆரம்பித்து விடுவார். அவர் ஆயத்தம் பண்ண ஆரம்பித்து விடுவார். உங்களுடைய வேலை வரும் பொழுது குருடன் எழுந்து வருகிற நேரத்தில் அந்த மேல் வஸ்திரத்தை தூர எரிந்து விட்டு வருகிற பொழுது ஆண்டவருடைய அற்புதம் அவன் இடத்துல வந்து விடுகிறது. அதே விதமாகத்தான்
ஆண்டவர் உங்களே என்னையும் ஒரு நொடியில மாற்ற அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். சில நேரம் இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு அது தெரியாது. இந்த பிரச்சனை மாறவே இல்லையே, இந்த சூழ்நிலை மாறவே இல்லையே, இது அப்படியே இருக்கிறதே, இது ஏன் அப்படியே மாற்றாமல் இருக்கிறதே? சடுதியில் மாறும். அவன் பல வருடங்களாய் பிறவியில் இருந்தே கண் தெரியாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. பல வருடங்களாக வெளிச்சத்தை பார்க்காதவன், உலக காரியங்களை அவன் சந்திக்காத ஒரு மனிதன். அந்த இடத்துல இயேசு வந்த உடனே அவனுடைய நிலை மாறுகிறது. அதே விதமாக தான் என கண்பானவர்களே, உங்க நிலை மாறும். கர்த்தர் உங்களை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே அது மாறும். இந்த இடத்துல வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவர் உன்னோடு கூட இருப்பார். நீங்க நினைக்கிறீங்க இந்த பொல்லாத உலகத்துல, இந்த பாவ நிறைஞ்ச உலகத்துல என் கூட யாரும் இல்லையே, எனக்கு ஆலோசனை கொடுக்க யாரும் இல்லையே, என்னை கைட் பண்ண யாருமே இல்லையே, இது எனக்கு புரியவே மாட்டேங்குதே சில விஷயங்கள். இன்றைக்கு எல்லாம் மாறும். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே மாறும். முழங்காலில நிற்கும் பொழுதே எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த குருடனுக்கு அதுதான், இதெல்லாம் எப்படி நடக்கும், பிறவிலிருந்து எனக்கு கண்ணு தெரியாது, இதெல்லாம் எப்படி நடக்கும்னு அவன் யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் இயேசு கூப்பிட்ட மாத்திரத்திலே நின்று ஆண்டவர் இயேசு அவனை கூப்பிடுகிறார், என் அருகில் வா என்று சொல்லி. உடனே அவன் பார்வை அடைந்தான். வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு அவன் கண்களை தொட்டு அவனை சுகமாக்கினார் என்று நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு இயேசு வந்த உடனே உங்க நிலை மாறும். இயேசு உங்க உள்ளத்துல வந்த உடனே, இன்னைக்கு நிறைய பேர் இயேசு வெளியில வரணும், நிறைய பேர் முகமுகமாய் அவரை பார்க்கணும், அவர் ஒரு மனிதனை போல ஜெபத்தில் எனக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருப்பாரு, நான் அவரை பார்த்தரலாம் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க நினைப்பது உண்மைதான், தவறு இல்லை. ஆனால் நீங்க ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிற ஒரு முதல் இடம் உங்க இருதயம். உங்க இருதயத்துல அவரை சந்திக்க வேண்டும், உங்க உள்ளத்துல அவரை சந்திக்க வேண்டும். அந்த இடத்துல குருடன் அவரை சந்திக்கிறான். சந்தித்த உடனே தான் அற்புதம் நடக்கிறது. சந்தித்த உடனே தான் அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வருகிறது. அது வரைக்கும் இருளையே சந்தித்து கொண்டிருந்தவன், வெளிச்சத்தை பார்க்காத ஒரு மனிதன், இந்த உலக காரியங்களை, ஐஸ்வர்யங்களை எல்லாவற்றையும் பார்க்காத ஒரு மனிதன் முதல் முறையாக வெளிச்சமாகிய தேவன் வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது அதுதான். என்னுடைய உள்ளத்துல ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்துல நான் உங்களை முதலாவது பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும், ஜெபத்தில் அவரை சந்திக்கணும். இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறாங்க, 5 நிமிட ஜெபம், 10 நிமிட ஜெபம், அரை மணி நேரம் ஜெபம், 1 hour ஜெபம். நீங்க ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் ஜெபத்துல நீங்க தேவனை சந்திக்கிறீங்களா? நீங்க ஜெபத்துல அவரோடு கூட உறவாடுகிறீங்களா? நீங்க அவரோடு கூட பேசுகிறீங்களா? அது முக்கியம். அவர் உங்களோடு பேசுகிறாரா? அது முக்கியம். நீங்க நான் மட்டும் பேசிட்டு போறது அல்ல ஜெபம். என்னை உண்டாக்கி என் தேவன் என்னோடு பேசணும். இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் அவர் கொடுக்கணும். அவர்கிட்ட அந்த வார்த்தை வரணும். நான் மட்டும் ஜெபிச்சுட்டு போறது அல்ல ஜெப வாழ்க்கை. அவரை சந்திக்கணும். சந்தித்தாதான் உங்க பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு. இயேசுவை பார்த்தா மட்டும்தான் நீங்க சந்திக்கிற பிரச்சனை, நீங்க படுகிற அந்த பாடுகள், உபத்திரவம், அந்த பொருளாதாரம் எல்லாவற்றிற்கும் முடிவு அவருடைய கையில் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் தீர்வு அவருடைய கையில் இருக்கிறது. இன்றைக்கு அது முக்கியம். நமக்கு ஜெபத்தில் அவரை சந்திக்கணும். ஆண்டவரே, அங்க குருடன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பல மடங்கு சத்தத்தை உயர்த்த போது நின்ற தேவன், உங்க ஜெபத்துல நீங்க அவரை கூப்பிடணும். பலத்த சத்தத்தோடு அவரை கூப்பிடணும். இரவெல்லாம் செபிங்க. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வரல, குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல என் பிள்ளைங்க இந்த காரியத்துல தவறு செய்துட்டாங்க, இதுல இருந்து வெளியே வர முடியவில்லை, இல்ல சடுதியான பொருளாதாரத்துல மாற்றம் இல்லை, இந்த பொருளாதாரத்துல எனக்கு ஒரு மாபெரும் மாற்றம் வேணும், இந்த கடன் பிரச்சனை எனக்கு மாறணும். இரவில் நில்லுங்க, அதிகமா அவருடைய சமூகத்துல நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் மாற்றம் உண்டு, நிச்சயம் மாற்றம் உண்டு. யோசுவாவுக்கு அதுதான் இருந்துச்சு. என்னால எப்படி முடியும், என்னால பயம் இல்லையே,
ஆண்டவர் இயேசு அவரோடு கூட இருக்கிறதை உணர்ந்ததனால தான் அவர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். செபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கர்த்தர் கூட இருக்கிறத நீங்க உணர முடியும். இன்னைக்கு நம்ம செபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. இப்பொழுதே உங்க வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்கு முன் ஆண்டவரே பார்த்து வேதனையோடு ஆண்டவரே துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் அப்பா. பிள்ளைகளை எதிர்பார்க்கிற அந்த நன்மைகள் இப்பொழுதே கடந்து வருவதாக, ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வருவதாக. ஆண்டவருடைய அந்த வசனத்தின்படியாக நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீங்கப்பா. அந்த வசனத்தின்படியாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளை விட்டு நீர் விலகாமல் இருந்து இவர்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொடுத்து இன்றைக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதே உங்க வல்லமை இறங்குவதாக. பொருளாதாரத்தை குறித்து அதிக பாரத்தோடு அதிக கவலையோடு இருக்கிற அன்பு பிள்ளைகள் மேல இப்பொழுதே உங்க வல்லமை இறங்குவதாக. நீர் ஐஸ்வர்யத்தின் தேவன் ஐயா, நீர் வல்லமையுள்ள தேவன் ஐயா, உம்மால முடியும். குருடனுடைய கண்களை திறந்தவர், இப்பொழுதே உம்மால முடியும் ஐயா, இப்பொழுதே உம்மால முடியும் என்பதை விசுவாசித்து செபிக்கிறேன் ஐயா. எல்லாமே சடுதியில மாற்றம் உண்டாவதாக. இப்பொழுது அந்த மாற்றம் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. உங்க கரத்துல விட்டு கொடுக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உலகத்தை படைத்தவர், உனக்குள்ளே இருப்பவர், உன்னை என்றும் காப்பவர், உயிரோடு என்றும் இருக்கிறார். உலகத்தை படைத்தவர், உனக்குள்ளே இருப்பவர், உன்னை என்றும் காப்பவர், உயிரோடு என்றும் இருக்கிறார். இயேசுதான், 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 இயேசு, இயேசுதான், 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 இயேசு, இயேசுதான். பார்க்கவும் முடியாது, சூரியனை தொட்டு பார்க்கவும் முடியாது, வானத்தை அளந்து பார்க்கவும் முடியாது, சூரியனை தொட்டு பார்க்கவும் முடியாது, வானவில்லை நேராக்க முடியாது, நட்சத்திரத்தை எண்ணி பார்க்கவும் முடியாது, வானவில்லை நேராக்க முடியாது, நட்சத்திரத்தை எண்ணி பார்க்கவும் முடியாது. இயேசுதான்